நடிகர் விஜய் அவர்களுடைய தற்போதைய பேச்சை பார்த்திருப்பீங்க. அதாவது திமுகவையும் பாஜகவையும் கடுமையா விமர்சனம் பண்ணியிருப்பாரு. ஆனா டிவி கேவலியே மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு இளைஞர் பேசிய ஒரு காணொலி இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு. இதற்கு நடிகர் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு? முக்கியமா இந்த வீடியோ பார்த்துட்டு நடிகர் விஜய்க்கு உரைக்கும் முறை இதை ஷேர் பண்ணுங்க. வணக்கம்டா மாப்பிள. வீட்டுல இருந்து இந்த தவக்கல கட்சியோட தொல்லை தாங்கவே முடியலைங்க. இது விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பேரு புசி மோகன். அவங்க கட்சியில இருக்கிறவங்க பேரை பாத்தீங்கன்னா இரிட்டேட் இருக்கும். ஜில்லா கார்த்தின்னு வச்சிருப்பானுங்க, வில்லு லொல்லுன்ற மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பானுங்க. அதுல புசி மோகன்றவரை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் போஸ்டிங் போடுறதுக்கு 4 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காராம். அப்படின்னா ஒரு 10 மாவட்ட செயற்குழு உறுப்பினர் போட்டா 40 லட்சம் ரூபாய். அப்ப இதர போஸ்டிங்க்கு எவ்வளவு வாங்கியிருப்பீங்க? கட்சி ஆரம்பிச்சதே ஊழலுக்காகன்ற மாதிரி இருக்கு. அது போக திருவண்ணாமலை மாவட்டத்திலயும் தவக்கல கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஜாதியை பார்த்து போஸ்டிங் போடுறாங்க, மதத்தை பார்த்து போஸ்டிங் போடுறாங்கன்னு தொடர்ச்சி தமிழகம் முழுக்க தவக்கல கட்சிக்குள்ள இந்த பிரச்சனைகள் இருக்கு. இவனுங்களா யாருன்னு பார்த்தா போன பீரியட் வரைக்கும் போன தீபாவளிக்கு 120 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்து திருட்டுனாங்க தான் இன்னைக்கு தவக்கல கட்சியோட போஸ்டிங் இருக்கிறவங்க. ஒரு கட்சி போஸ்டிங்காகவே நீங்க இவ்வளவு ஊழல் பண்றீங்க, இவ்வளவு லஞ்சம் வாங்குறீங்களே, நாளைக்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து மக்கள் பிரதிநிதியாக்கி எம்எல்ஏ எம்பி ஆக்க நீங்க எவ்வளவு ஊழல் பண்ணுவீங்க? அது போக இந்த மாதிரி திருட்டுத்தனத்தை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத விஜய் நாளைக்கு எப்படி அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ணுவாரு? அரசாங்கம் ரொம்ப பெரிய விஷயம். அப்படின்னா விஜய்க்கு அரசியல் விட்டு விலகிட்டு போயிட்டு நடிகை போய் இருப்பை பிடிச்சு கிளிக்கிட்டு ஆடிட்டு இருக்க சொல்லணும். ஒரு கூத்தாடி பின்னாடி போனா இதுதான் நிலைமை. விஜயே ஊழல் பண்றதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. இது உங்க கட்சி பிரச்சனை கிடையாது, பொது பிரச்சனை. ஏன்னா ரோட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா உங்க கட்சி பிரச்சனை என்ன அணியில் கொஞ்சம் தூக்கிட்டு வந்துடாதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அதாவது இவங்க கட்சிக்குள்ளேயே பல ஊழல்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் சினிமாவில் நடிக்கும் போதே பல தில்லாலங்கடி வேலை எல்லாம் பண்ணியிருந்தாரு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மிந்து விட்டதாக இவரும் குமுதமும் சேர்ந்து நடத்திய நாடகங்கள்லாம் பல இருக்கு. அது மட்டும் இல்லாம பல ஃபேக் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எல்லாம் போட்டு தான் தான் சினிமாவில் நம்பர் 1 பல தில்லாலங்கடி வேலை செஞ்சவர் தான் இந்த விஜய் அவர்கள். இவருடைய தண்டவாளங்களை சூப்பர் ரஜினிகாந்த் ரசிகர்களிடமும் அஜித் ரசிகர்களிடம் கேட்டாலே இவர் எப்படி தில்லாலங்கடி வேலை பண்ணி தான் தான் நம்பர் 1 மக்களை ஏமாத்திருப்பாரு. ஆனா யாருமே நம்பல. ஏன்னா இவருடைய திரைப்படங்கள் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது ஒன்றும் சினிமா கிடையாது. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் 100 கோடி 200 கோடி பொய்யான கணக்கு கட்டி உங்களுடைய பிளாக் மணி எல்லாம் ஒயிட் மணியாக்க இது அரசியல். கண்டிப்பா இதற்கு விஜய் அவர்கள் பேசிய பேச்சுக்கு கண்டிப்பான எதிர்வினைகள் இதற்கு பிறகு மிக கொடூரமாக இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.